வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க, இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு காரக்குழம்பு தான் கேட்க போகிறோம். கருணக்கிழங்கு வெட்டி ஒரு ஆவியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் இருந்தது, கொஞ்சம் வேகட்டும் அரை வேக்காடான்னு சொல்லிட்டு வெந்நீரில் போட்டிருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, மிளகாத்தூள் போடாமல் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். ஒரு 3 மிளகாய், காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதே மாதிரி 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்ன ஸ்பூனால் தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இல்லை, பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி எள்ளு ஒரு அரை ஸ்பூன், அரிசி ஒரு அரை ஸ்பூன், பச்சரிசியோ புழுங்கரிசியோ அது ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன். எல்லாத்தையும் வறுத்துப்போங்க. எல்லாத்தையும் நம்ம கடாயில் போட்டு வறுத்துப்போம்னா இதை அரைச்சி வைக்க போகிறோம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம இது நல்லா வறுத்துப்போம். இது நல்லா வறுபட்டுருக்கு. இதுலேயே நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். குழந்தைங்கள்லாம் கருவேப்பிலையை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. முடி வேற ரொம்ப கொட்டுது பிள்ளைங்களுக்கு. அதனால் நம்ம இதில் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். போட்டுடுச்சு. இதில் புளியும் ஒரு துண்டு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கும் அரை வேக்காடை வேக வச்சுருக்கேன். இது வெந்துக்கிட்டோம். ஏன்னா கத்திரிக்காயும் கருணக்கிழங்கும் போட்டு வைக்க போகிறோம். அதனால் அது வேகட்டும்னு சொல்லிட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இதில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம வடகம் போட்டு தாளித்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நம்ம வடகம் வீட்டில் நிறையா போட்டு வச்சுருக்கோம். எப்பயுமே வருஷம் வருஷம் வடகம் போட்டு வச்சுருது தான் வீட்டில். வடகம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட போட்டு தருவோம் நாங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வடகத்தலை போட்டுப்போம். வடகம் பொரியட்டும். வடகம் போட்டாச்சு. நல்லா பொரியணுங்க. பொரியாமல் போட்டால் கசக்கும். அதனால் வடகத்தையும் பொரிய வச்சிடலாம். பொரிஞ்சிட்டோம். வடகம் நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் மிடிச்சு வச்ச பூண்டு பல்லும், ஒரு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இதுலேயே நம்ம கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் கத்திரிக்காய் போடலான்ட்டு அந்த கத்திரிக்காயையும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தா கருக்காது. நல்லா தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். கத்திரிக்காயையும் இதில் ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். எப்பயும் ஒரே விதமாக காரக்குழம்பு வைக்காமல் அது வித்தியாசமான முறையில் அரைச்சி விட்டு வச்சு பாருங்கள். இதில் எள்ளெல்லாம் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் வறுபடட்டும், வதங்கட்டும். இதில் பக்கத்தில் நம்ம கருணக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் பாருங்கள். அதையும் போட்டுக்க வேண்டியதான். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கருணக்கிழங்கு பாருங்கள், அரை வேக்காடா வந்துருச்சு. அதையும் நம்ம இதில் எடுத்துட்டு இதிலே போட்டுக்கலாம். இது அப்படியே டைரெக்டாக போட்டால் கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால தான் ஒரு அரை வேக்காடை வேக வச்சு போடுறோம். கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும், கருணக்கிழங்கு வேக லேட் ஆகும் கொஞ்சம். அதனால் நம்ம கருணக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வதக்கிடலாம். இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். அதனால் கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க. புளியும் நான் அந்த பேஸ்ட்லேயே போட்டு அரைச்சிட்டேங்க. அதனால் புளி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஒன் பாட் ரெசிபி மாதிரி இது வதங்கினோடனே நம்ம இந்த கரைச்சி இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுது அதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸியும் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கலாங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸியும் வாஷ் பண்ணி அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். பச்சை ஸ்மெல் போக நல்லா கொதிக்கணும். அவ்வளோதான். இந்த குழம்பு எம்மியாக சூப்பராக இருக்கும். இல்லை நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெல்லாம் நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு கொடுக்கலாம்.
தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதில் வந்து நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிளகு ஜீரகம் ரெண்டும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். மிளகு ஜீரகம் ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்ப்போம். இது சைட் டிஷ்ஷாக ஒரு கீரை பொரியலோ வத்தலோ வறுத்து வச்சு சாப்பிட்டா இன்னும் எம்மியாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.